அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பாலஸ்தீன காசாவுடைய போர் துவங்கி சரியாக ஒரு வருடத்தை நிறைவு செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீனத்துடைய சுதந்திர போராட்டம் துவங்கியது. இந்த சுதந்திர போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்த பிறகாக கடந்த ஒரு வருடங்களாக எண்ணற்ற அழிவுகளை இந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. இருப்பினும் தங்களுடைய சுதந்திர வேட்கையின் காரணமாக அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், நிச்சயம் அவன் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவன் என்கின்ற ஒரே முழக்கத்தோடு இன்றைக்கு அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பாசிச வெறியர்களும் ஒரு அணியில் நின்று அந்த அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மீடியாக்கள் அவர்களை தீவிரவாதிகள் போல காட்ட முயற்சி செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பிறகாக தமிழகத்தில் பல்வேறு நேரடி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் இஸ்ரேலை பற்றி உயர்வாக பேசக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊடக தர்மம் என்றால் என்ன என்பதை இவர்கள் மறந்துவிட்டார்களா, அல்லது ஊடக தர்மத்தை இவர்கள் விலை பேசி விற்றுவிட்டார்களா என்கின்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. ஒன்றை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஊடக தர்மம் என்பது ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவனுடைய இடத்திலிருந்து அவனுடைய வழிகளையும் அவனுடைய உரிமைகளையும் இந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்வதுதான் ஊடக தர்மம். ஆனால் இன்றைக்கு எவன் மக்களை கொன்று குவித்தானோ, எவன் குழந்தைகளை கொலை செய்கிறானோ அவனை உயர்வாகவும் அவனுடைய கருத்துக்களை மிக சிறந்ததாகவும் பேசக்கூடிய நிகழ்வை இன்றைக்கு ஊடகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊடகம் என்பது உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு செய்திகளை உருவாக்கக்கூடிய வேலைகளை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமாக நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது. இன்றைக்கு வெகுஜன மக்கள் இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த மக்களை தீவிரவாதிகள் என்று சித்தரிப்பதை ஒருவேளை அவர்கள் நம்பிவிடக்கூடும். எனவே அவர்களுக்கான பதிலாகத்தான் இந்த காணொலிகளை நாம் வெளியிடுகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி சுதந்திர போராட்ட அந்த வீரர்கள் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலாகத்தான் இஸ்ரேல் கடந்த ஓராண்டுகளாக காசாவில் அவர்களை அழிப்பதற்கான தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுகிறது. இதை மேலோட்டமாக பார்ப்பதை தாண்டி இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது, எதனால் இன்று கடந்த ஓராண்டுகளாக அவர்கள் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய உடைமைகள் உயிர்கள் இழந்த போதும் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வரலாற்றை மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஹிட்லருடைய நாஜி படைகளால் விரட்டி விரட்டி வேட்டையாடப்பட்ட இந்த யூத இனம் செல்வதற்கு நாடின்றி நாடோடிகளாக பஞ்ச பரதேசிகளாக ஒவ்வொரு நாடுகளாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்டு பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் விரட்டி அடிக்கப்பட்டு இறுதியாக பாலஸ்தீன மக்கள் அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று தங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டியதனுடைய விளைவு இன்றைக்கு தங்கள் நாட்டில் அகதிகளாக மாற்றப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆம், அதாவது யூத மக்கள் தங்களுடைய தேசத்தின் பகுதியில் வாழ்வதற்கு அனுமதி கொடுத்த பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கு காட்டு மிராண்டிகளாக தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு கொடுமை இல்லையா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாலஸ்தீனம் என்கின்ற ஒன்று தேசம் இருக்கிறது இல்லையா? அதே போன்று இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசம் இருப்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரேல் என்ற தேசத்தை ஒருவர் தாக்குகின்ற பொழுது அவரை திருப்பி தாக்குவதற்கு தன் நாட்டிற்கு அனுமதி உண்டு என்கின்ற உரிமை குரலை நெத்தன்யாகு அதிகமாக பதிவு செய்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 1948க்கு முன்பாக இஸ்ரேல் என்கின்ற தேசத்தை உலக வரைபடத்தில் காட்ட முடியுமா என்றால் இல்லை. அப்படி ஒரு தேசமே கிடையாது. மாறாக பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து புற்றீசல்களை போன்று பல்வேறு பகுதியில் வாழ்ந்த யூதர்களை அழைத்து வந்து அவர்கள் நாட்டை அவரிடமிருந்து பிடுங்கி அவர்களை நாடோடிகளாக இத்தனை நாட்களில் மாற்றியிருக்கிறார்கள். அந்த மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி எண்ணற்ற
ஜனநாயக முறையில் போராட்டங்களை முன்னெடுத்தும் இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் அவர்களை அடித்தொழித்தார்களே தவிர அவர்களுக்கான உரிமையை வழங்கவில்லை. அவர்கள் செய்த அநியாயங்களை பட்டியலிடுகிறோம் என்றால் இன்றைக்கு இந்த ஒரு காணொளி போதாது. இஸ்லாமினுடைய 3வது புனித தலமான அல்-அக்ஸாவில் மக்கள் தொழுகை செய்வதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. யார் உள்ளே செல்ல வேண்டும், யார் செல்லக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு இவர்கள் மாறினார்கள். மேலும் பாலஸ்தீனத்தை 2 தூறுகளாக பிரித்திருக்கிறார்கள். அதில் ஒன்றை மேற்கு கரை என்றும் இன்னொன்றை காசா என்றும் பெயர் சூட்டுகிறார்கள். காசா என்பது எப்படிப்பட்ட ஒரு நகரமாக உலக மீடியாக்கள் சித்தரிக்கிறது என்றால் தீவிரவாதிகளின் கூடாரமாக சித்தரிக்கிறது. காசாவிற்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது என்ன? குழந்தைகள் நகரம். உலகத்தில் அதிகமாக குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு நகரமாக காசா இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த காசா மக்கள் தொகையில் 47% மக்கள் குழந்தைகள், 17 வயதுக்கு உட்பட்டவர்கள். எப்படி ஒரு நிகழ்வு பார்த்தீங்களா? அதனால தான் இன்றைய வரைக்கும் காசாவில் மக்கள் கொல்லப்படுகின்ற பொழுது இறப்பவர்களில் 3இல் ஒருவர் குழந்தையாக இருக்கிறார். இது மட்டுமல்ல, பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை காசா குறித்து சொல்லலாம். காசா என்கின்ற அந்த பகுதி மக்கள் தொகை நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் கொத்து கொத்தாக குண்டுக்களை போட்டு மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். யூனிசெஃப் அறிவிக்கக்கூடிய ஒரு தரவுகளின்படி காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக இன்றைக்கு 17 வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞன் இருக்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய 2 வயதிலிருந்து அந்த நபர் 5 போர்க்களங்களை பார்த்திருப்பதாக சொல்லுகிறார்கள். சிந்திச்சு பாருங்கள், 5 போர்க்களம் என்பது அவ்வளோ லேசான ஒரு விஷயம் அல்ல. அந்த போர்க்களங்களில் அவர்கள் எப்படிப்பட்ட துயரங்களை சந்தித்திருப்பார்கள். துயரங்கள் என்பது சாதாரணமானதல்ல. போர்க்களம் என்பது நம்முடைய வீடுகளில் வறுமையில் ஏற்படக்கூடிய துயரங்கள் போன்ற அல்ல. தங்களுடைய தாய் தந்தையை இழப்பது, அனாதைகளாக மாற்றப்படுவது, பல்வேறு குழந்தைகள் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழப்பது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை அந்த மக்கள் சந்தித்தார்கள், அந்த குழந்தைகள் சந்தித்திருக்கிறார்கள். அதை தாண்டி தற்சமயம் 5வது முறையாக நடக்கக்கூடிய இந்த போர்க்களத்தில் கடந்த ஓராண்டுகளாக அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி குழந்தைகளை குறிவைத்து மட்டுமே இவர்கள் கொலை செய்வதனுடைய காரணம் என்ன என்றால், அடுத்த தலைமுறை என்பது வந்துவிடக்கூடாது, இந்த தலைமுறையை அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற கொடூர எண்ணத்தின் விளைவாகவே இஸ்ரேல் இத்தகைய அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இப்படி குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை 17,000 தாண்டி இன்றைக்கு காசாவில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 17,000 குழந்தைகள் தாய் தந்தையை இழந்திருக்கிறார்கள், அனாதைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த அழுகுரலுக்கான பதிலை மேற்கத்திய நாடுகள் என்ன சொல்ல போகிறது? அவர்களின் தீவிரவாதிகள் என்று சொல்ல போகிறதா? தொடர்ந்து இந்த காசாவில் ஏற்பட்டிருக்க கடந்த ஓராண்டுகளாக தந்தை தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உயிரோடு அல்ல, பிணமாக. இதனுடைய குழந்தையின் கால், இது என் குழந்தையின் கை என்று ஒவ்வொன்றையும் தேடி பொறுக்கி எடுத்து செல்லக்கூடிய நிலையில் தந்தைமார்கள் இருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க, இது போன்ற நிகழ்வு நம்மில் ஒருவருக்கு ஏற்பட்டால் நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் அங்கு 42,000 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இத்தகைய எண்ணிக்கையை நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? இந்த ஓராண்டுகளில் 42,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது 42. இன்னும் காணாமல் போனவருடைய எண்ணிக்கை பல ஆயிரம் தாண்டுகிறது. 10,000க்கு மேற்பட்டவர் இடிபாடுகளில் சிக்கி மண்ணில் புதைந்து போயிருக்கிறார்கள் என்று பாலஸ்தீன அத்தாரிட்டி சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, 17,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 11,000 பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நாகரிகத்தின் உச்சமாக தங்களை அவர்களே சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகள் இருக்கிறது இல்லையா, அங்கு ஒரு சாதாரண ஒரு விலங்கு கொல்லப்பட்டால் அந்த விலங்கை கொன்றவனுக்கு தண்டனை வழங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு அந்த நிறுவனங்கள் இருக்கிறது. ஒரு விலங்குக்கு, ஒரு நாய் பூனைக்கு கூட இத்தகைய உரிமைகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகள்
காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெண்களையும் அந்த நாய் பூனை அளவிற்கு கூட மதிக்கவில்லையா? அல்லது இவர்கள் அத்தனை பேரையும் தீவிரவாதிகள் பட்டியல் சேர்க்கப்படுகிறதா? மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உயிர்கள், காசாவுடைய பெண்களும் குழந்தைகளுடைய உயிர்களும் இன்றைக்கு எந்த இடத்தில் இவர்கள் வைக்கப் போகிறார்கள்? இன்றைக்கு ஊடகங்களில் ஒவ்வொரு முறையும் நெத்தன்யாகு பேட்டி கொடுக்கின்ற பொழுது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, காட்டு மிராண்டிகளை எதிர்த்து நாகரிக சமூகம் முன்னெடுக்கும் போர், இதில் மேற்கத்திய நாடுகள் முன்னின்று உதவி செய்ய வேண்டும். ஒன்றும் தெரியாத குழந்தைகள் காட்டு மிராண்டிகள். மக்கள் தொகையில் 47% குழந்தைகள் காட்டு மிராண்டிகள். இந்த குழந்தைகளை பற்றி ஒரு தகவல் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை காசாவில் கொல்லப்படுகிறது. இந்த காணொளி தயார் செய்ததிலிருந்து வெளியிடுவதற்குள்ள எத்தனை குழந்தைகளை கொல்லப் போகிறார்கள் என்பது இறைவன் மட்டுமே அறிவான். இவர்கள் மனதில் துளி கூட கருணை என்பதை ஏற்படுத்தவில்லை. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அரக்கர்களை விடவும் மிக கொடூரமானவர்களாக இந்த இஸ்ரேலிய இராணுவம் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் செய்த அநியாயம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. அந்த மக்களுடைய காசாவை எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், அது ஒரு திறந்த சிறைச்சாலை. காசாவை சுற்றி இருக்கக்கூடிய 4 பகுதிகளும் இஸ்ரேல் இராணுவத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது. அவர்களுடைய அனுமதியின்றி உணவுப் பொருட்கள் உள்ளே செல்ல முடியாது. உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல, தண்ணீர் கூட உள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்ரேல் அனுமதி கொடுக்க வேண்டும். இப்படி அந்த அனுமதியை கடந்த ஓராண்டுகளாக தராமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த காசா பகுதியில் மக்கள் எதை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை கூட நாங்கள் உண்டு கொண்டிருந்தோம், இப்போது அதுவும் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். சரி, பெரியவர்கள் ஏதோ விலங்குகள் கொடுக்கக்கூடிய உணவை கூட தின்று உயிர் வாழ்ந்தார்கள். குழந்தைகளுடைய நிலை, ஊட்டச்சத்து குறைபாடு. குழந்தைகள் எல்லாம் இந்த சோமாலியாவில் நம்ம பார்க்கக்கூடிய சில செய்திகள், காட்சிகள் இருக்கும் இல்லையா, தலை பெரிதாகவும் உடல் மெலிந்தும், அதே போன்ற காட்சிகளை காசாவிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறையுடைய நிலையை தான் இது ஒரு பகுதி. இன்னொன்று என்ன, காசாவில் இந்த போர் துவங்கியதுக்கு பிறகு பிள்ளை பெற்ற தாய்மாருடைய நிலைமை அதைவிட கொடுமை. ஏன்னா பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த தாய்மார்கள் சரியான உணவை சாப்பிட்டால் தான் பால் சுரக்கும். இவர்கள் அனைத்து பகுதியிலும் அடைத்து உணவுப் பொருட்கள் உள்ளே போகாமல் தடுத்தவருடைய விளைவு, தாய்மார்களால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியவில்லை. அந்த குழந்தைகளுக்கு வேறு எந்த உணவும் கொடுக்க முடியாது. தாய்ப்பால் வேண்டும், இல்லை என்றால் தன்னுடைய அந்த பேக்கெட் பால் வாங்கி அதை நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அதுவும் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்க இல்லாமல் குழந்தைகள் மரணித்தது. இதோட கொடுமை இருக்குமா? இந்த உலக நாகரிக சமூகம் இந்த குழந்தைகளுக்கு நாளை மறுமையில் என்ன பதில் சொல்ல போகிறது? இந்த உலகத்தில் நீங்கள் சொல்லாவிட்டாலும் எங்களுடைய உரிமை, நாங்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் நம்பக்கூடியது மறுமை நாட்களை. அன்று இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் உங்களுக்கான கேள்வி இருக்கிறது. அதில் நாங்கள் சாட்சிகளாக நிற்போம். அதில் நம்முடைய இந்த குரலை பதிவு செய்யவில்லை என்றால் நாமும் அவர்கள் ஒருவராக நிற்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாஸ் மீடியாக்கள் அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய நேரங்களில் நாம் மௌனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயம் நாமும் நாளைக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். இன்னும் அங்கே குழந்தைகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வயதானவர்கள், அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் இல்லாமல், உணவு இல்லாமல் தினம்தோறும் பசி பட்டினியால் இறப்போருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மக்கள் தொடர்ந்து தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளும் இழந்த போதிலும் தங்கள் சுதந்திர வேட்கையின் காரணமாக அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக சுதந்திர போராளிகள் அங்கு இருந்தாலும் அவர்களோடு இணைந்து அவர்களோடு நிகராக இன்றைக்கு ஊடகத்திலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள். மேற்கத்திய நாடுகள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய நேரத்தில் இல்லை, அங்கு இருப்பது குழந்தைகள், அங்கு இருப்பது பெண்கள், அங்கு கொல்லப்படுபவர்கள்
அப்பாவி மக்கள் என்பதை இந்த உலகத்திற்கு கொண்டு சென்றது அல் ஜசீரா. அல் ஜசீராவுடைய ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து அங்கு குறிவைக்கு கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக இன்று வரை காசா பகுதியில் கொல்லப்பட்ட ஜேர்னலிஸ்டுடைய எண்ணிக்கைகள் 128. சிந்திச்சு பாருங்கள், 128 பேரை குறிவைத்து அவர்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல். ஒருபோதும் அவர்கள் மீண்டும் களத்திற்கு வர தயங்கவில்லை. காரணம் என்ன? இந்த துயரத்தை உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். உலக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள், பெண்கள், தீவிரவாதிகள் அல்ல. இஸ்ரேல் கொன்று குவிப்பது அப்பாவி மக்களை என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல அவர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஊடகவியலாளர்கள் என்று சொன்னால் அநியாயக்காரர்களோடு அவர்கள் பக்கம் நின்று இந்த கொலைகளை நியாயப்படுத்தக்கூடிய நீங்கள் ஊடகவியலாளர் சொன்னால் அப்பாவி மக்களோடு நின்று களத்தில் தங்களுடைய உயிரை துறக்கக்கூடிய இவர்களுக்கு பெயர் என்ன? 128 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இஸ்லாமிய வரலாற்றில் போர்க்களத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவர் இஸ்லாமிய கொடியை ஏந்தி இருப்பார். ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் போர்க்களத்தில் அவர் கொல்லப்பட்டால், ஷஹீதாக்கப்பட்டால் உடனடியாக மீண்டும் ஒருவர் அதை ஏந்தி பிடிப்பார். அதன் பிறகு ஒருவர் என்று அந்த இஸ்லாமிய கொடியை தொடர்ந்து ஏந்தி பிடித்து மற்ற வீரர்களுக்கு நாம் முன்னிலையில் இருக்கிறோம் என்பதை, அவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு இஸ்லாமிய கொடியை போன்று அவர்கள் இந்த மீடியாவுடைய உரிமையை அந்த உறக்க சொல்வதற்காக கையில் ஏந்தி களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உயிர்கள் பறிபோயின. ஒவ்வொரு முறையும் குழந்தைகள் மரணிக்கின்ற பொழுது அவர் கரங்களிலே மரணித்தன. அதையெல்லாம் பார்த்தும் இந்த உலகத்திற்கு இந்த செய்திகளை ஓராண்டுகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அங்கிருந்த மக்களை தீவிரவாதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது இல்லை, இவர்கள் அப்பாவி மக்கள் என்று உலகத்தின் பல்வேறு மீடியாக்கள், பாசிச வெறியர்களின் கைகூலிகளாக செயல்படக்கூடிய மீடியாக்களின் கன்னத்தில் அரைந்ததை போன்று அந்த மக்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அதன் விளைவாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த எதிர்ப்படை இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த போர்க்களம் 1 வருட காலமாக உயிரோட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இவர்களுடைய தியாகம் ஒரு காரணம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 2 வருடத்துக்கு முன்பாக யுக்ரைனுடைய போர் துவங்கியது. அந்த போர் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பலர் நாம் மறந்துவிட்டோம். காரணம் என்ன? அந்த போர் மழுங்கடிக்க விட்டது. அதை யாரும் நினைவில் வைத்திருக்கவில்லை. ஆனால் தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று களத்திலே நின்று ஒவ்வொரு நிகழ்வையும் இன்றைக்கு அவர்கள் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் நாங்கள் முன்னேறி செல்கிறோம், நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது இல்லை, இதோ நீங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த மக்கள் காணொளிகளை தயார் செய்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலக மக்களுக்கு தொடர்ந்து மிக வலுவாக தங்களுடைய செய்திகளை பதிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? அவர்களோடு இன்றைக்கு நாம் கரம் கோர்த்து செயல்பட வேண்டும். எவ்வாறு? ஈராக்கில் நடத்தப்பட்ட போர் மிக பெரும் அழிவை ஏற்படுத்தியது. ஆனால் உலகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதா என்றால் இல்லை. காரணம், அன்றைக்கு சமூக வலைத்தளத்தின் செயல்பாடுகள் இல்லை. ஆனால் இன்றைக்கு அல் ஜசீரா போன்ற வீடியோக்கள் வெளியிட்ட பிறகாக உடனடியாக சமூக வலைத்தளத்தில் அதை நாம் பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு செய்தியை இன்றைக்கு நகைச்சுவையோ சினிமா போன்ற செய்திகளையோ பலர் ஷேர் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். இல்லை, இதை நீங்கள் செய்யுங்கள். இதை செய்வதற்காக இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் மனிதாபிமானமிக்கவராக இருந்தால் போதுமானது. இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே கடமை. தொடர்ந்து அந்த மக்களுக்கு ஜனநாயக ரீதியில் நாம் போராட்டத்தை அமைக்க வேண்டும். பல்வேறு கட்டமான போராட்டங்கள் கடந்த ஓராண்டுகளாக அவர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜனநாயக ரீதியில் பல்வேறு போராட்டங்களை இன்ஷா அல்லாஹ் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம், இன்னும் எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்காக தமிழகத்தில் முதல் போராட்டத்தை அறிவித்தது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அமெரிக்க தூதரகத்திற்கு எதிராக நாம் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இன்றைய வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுகளில் நாம் அவர்களை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறோம் ஊடகங்கள் மூலியமாக.
இன்னும் அதை வலுப்படுத்த வேண்டும். இந்த ஓராண்டு துயரம் என்பது இன்ஷா அல்லாஹ் விரைவில் அவர்களுக்கான விடியலை நோக்கி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதை மடைமாற்றும் வேலையை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஓராண்டு காலமாக களத்திற்கு வராத ஈரான் 2 நாட்களுக்கு முன்பாக தாக்குதலை நடத்தியது. காரணம் என்ன? இஸ்ரேல் ஓராண்டு நிறைவு செய்ய போகிறோம், 2 நாட்களில் அவர்களை அழித்தொழிப்போம் என்று காசாவிற்குள் நுழைந்தவர்கள் இன்று வரைக்கும் ஓராண்டுகளாக தாங்கள் நினைத்ததை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்ல முடியவில்லை. அவருடைய 100கணக்கான கைதிகள் இன்னும் அங்கு பிணை கைதிகளாக இருக்கிறார்கள். இப்படி அவருடைய தோல்வியை உலகத்திற்கு தெரியாமல் மறைப்பதற்காகவும் மக்களுக்கு சுதந்திர வேட்கையை நாம் மழுங்கடிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் இதை மடைமாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இதில் ஈரானை நாம் உள்ளிழுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய தலைவர்கள் குறிவைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய தளபதிகள் தொடர்ந்து குறிவைத்து கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இஸ்மாயில் ஹனியா ஈரானுடைய தேசத்தில் இருக்கின்ற பொழுது அங்கு அவரை கொலை செய்தவருடைய நோக்கம் ஈரான் அப்போதுதான் இவர்கள் மீது தாக்குதல் நடத்துவார்கள். எப்போது ஈரான் விசஸ் இஸ்ரேல் என்கின்ற நிலை ஏற்படுகிறதோ அப்போது மற்ற நாடுகள் தங்களோடு கைகோர்ப்பார்கள் என்கின்ற ஒரு ராஜதந்திரம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு செய்தார்கள். ஆனால் அவருடைய விளைவு என்ன? அவர்கள் எதிர்பார்க்காத விதத்தில் மிக பெரும் தாக்குதலை இன்றைக்கு ஈரான் நடத்தியிருக்கிறது. அயன்டோம் சொல்லக்கூடிய தங்களிடம் மிக வலுவான பாதுகாப்பாரன் இருக்கிறது, எங்களை யாரும் தாக்க முடியாது என்று உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களது தலைநகரிலே பல்வேறு குண்டு மலைகளை பொழிந்து அவருடைய இராணுவ கட்டமைப்புகளை அழித்தொழித்திருக்கிறது. நேற்றைய தினம் தந்தி டிவியில் ஊடகவியலாளர்கள் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 180க்கு மேற்பட்ட பேலஸ்டிகள் ஏவுகணைகள் ஏவப்பட்டும் வெறும் 40 பேர் தான் இஸ்ரேலில் இறந்துருக்கிறாங்க. அப்படின்னா அவருடைய அயன்டோம் சிஸ்டம் எவ்வளோ மகத்தானது. இந்த தற்குறிகளுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறோம். என்ன அப்படின்னா, நீங்களாம் ஊடகவியலாளர்கள் எப்படி சொல்கிறீங்க? வெக்கமாக இல்லை? ஈரான் குறிவைத்து அடித்தது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை அல்ல, அவருடைய இராணுவ தடவாளங்களை. 20க்கு மேற்பட்ட அவருடைய அதிநவீன போர் விமானங்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்ணுக்கு தெரியாதா? அவருடைய ஓடுபாதைகள், அந்த இராணுவ ஓடுபாதைகள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பல்வேறு அந்த ஆயுத கிடங்குகள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் குறிவைத்து தாக்கிய அனைத்தும் 90% துல்லிய தாக்குதலை நிகழ்த்தியதாக ஈரான் அறிவித்தது. அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மீடியாக்கள் அதை ஒப்புக்கொண்டது. இன்னும் நெத்தன்யாகு சொல்லுகின்ற பொழுது தங்களுடைய வாயால் ஒப்புக்கொண்ட ஒரு செய்தி, ஈரான் மிக பெரும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது, அதற்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார். பாதிக்கப்பட்ட அவனே ஒப்புக்கொள்ளக்கூடிய செய்தியை இங்கு இந்த இஸ்ரேலுக்காக சொம்பு தூக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இவர்களை போன்ற ஊடகவியலாளரை கண்டு நாங்கள் வெட்கப்படுகிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியை வெளியிடுவதற்கான காரணம், உண்மையை பேச வேண்டிய நீங்கள் பொய்யையும் புரட்டையும் பரப்புகின்ற பொழுது அதை பேச வேண்டிய இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். எனவே இந்த மடைமாற்றும் வேலையை இஸ்ரேல் செய்துகிறது, அதற்கு நாமும் ஆட்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் என்கின்ற போர் வருமா? வந்தால் நமக்கு எத்தகைய பாதிப்பு வரும்? இதுதான் தலைப்பு. ஏண்டா ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை காசாவில் கொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும் போது அதை பற்றி பேச திராணி இல்லாத நீங்கள் இங்கு விலைவாசி ஏறுமா? நடந்தால் 2 நாட்களாக இதான் நேரலையில் விவாதம். வெக்கமா இல்லையா? உங்களிடத்துல மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கா, இல்லை அது செத்துருச்சாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. குழந்தைகளுடைய கையும் காலையும் எடுத்து ஒரு தகப்பன் எடுத்து புதைக்க செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பால் இன்றி மரணிக்கக்கூடிய காட்சியை ஒரு தாய் தன்னுடைய கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். தாய் தந்தையை இழந்த குழந்தைகள் தெருக்களில் என்று கதறி கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேச திராணியற்ற நீங்கள் இஸ்ரேலை தூக்கி பிடித்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் ஊடகத்தை விலை பேசி விற்றுவிட்டீர்களா என்கின்ற கேள்வி எழுகிறது.
வரக்கூடிய நாட்களில் குறைந்தபட்ச மனிதாபிமானம். ஏன்னா சில துறைகள் இருக்குது, இந்த துறைகளை வியாபாரத்திற்காக நம்ம அதை தேர்வு செஞ்சோன்னு சொன்னால் ஜனநாயகம் இல்லாமல் போய்விடும். அதில் ஒன்று ஊடகம். ஜனநாயகத்தின் ஒரு தூண் எதுக்கு சொன்னாங்க? பாதிக்கப்பட்டவன் இடத்திலிருந்து அவனுடைய உரிமைகளுக்காக பேசுவது. ஆனால் யார் கொன்று குவிக்கிறானோ அவன் பக்கத்திலிருந்து பேசுகிறீர்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் உங்களுடைய முகத்திரையை கிழித்தெறியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த தொடர் பிரச்சாரங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலியமாக நாம் மேற்கொள்வதும், அதே போன்ற அல் ஜசீரா போன்ற ஊடகங்களின் செயல்பாட்டின் காரணமாகவும் பல்வேறு ஆட்சி மாற்றங்களே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு நாடுகளில். அதில் பிரிட்டனை நம்ம குறிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் அமெரிக்காவுடைய தேர்தல் என்பது இதை மையமாக வச்சு தான் இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. அதனால தான் இன்னைய வரைக்கும் இந்த பிரச்சனையில் அமெரிக்காவில் உள்ளேயும் வர முடியாமல் வெளியும் வர முடியாமல் வெறும் ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. அதை அந்த மக்களை ஏற்றுக்கலை. இன்றைக்கு இஸ்ரேலுடைய அனைத்து உபகரணங்களும் அதே போல் அவங்களுடைய தயாரிப்புகளும் தூக்கி எறியப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் புறக்கணிக்கிறான். நம்ம என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, நான் ஒரு தனிநபரால் இதை புறக்கணிக்கிறதுனால என்ன ஏற்படும்? அப்படி இல்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நபரும் புறக்கணித்தருடைய விளைவு அவருடைய அனைத்து தயாரிப்புகளும் சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக, பொருளாதார ரீதி மட்டுமல்ல, ஆயுத பலங்களும் அவரிடத்தில் இல்லை. அமெரிக்காவுடைய கைப்பகையாக மட்டுமே இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நிச்சயம் அவருடைய முடிவு காலம் வரும். பாலஸ்தீனம் நிச்சயம் விடியலை பிறக்கும் என்கின்ற வார்த்தைகளோடு வரக்கூடிய நாட்கள் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கான விடியலான நாட்களாக இருக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக நீங்களும் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் நம்மிடம் இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன். அந்த மக்களுக்கான விடிவை ஏற்படட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.